விருச்சிகம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சில சந்தேகமான சில விஷயங்கள் உங்களுடைய உறவையே பாதித்திருக்கும். ஏன் உங்களுடைய உறவை பிரிக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இருந்தாலும் எதையுமே நீங்கள் வேண்டும் என்று சந்தேகப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில உறவுகள் செய்த சதியாலும் சில உறவுகள் உங்களை ஏமாற்றிய செய்த விதத்தாலும் அனைவரின் மீதும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருந்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு காலத்தில் இருப்பீங்க. இல்லாது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது ஏற்படும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில பல உறவுகளும் பல நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே பிரிவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க ஒருவரை ஆழமாக நேசிப்பார்கள். ஆனால் அனைவரையுமே நீங்க ஆழமாக நேசிக்க மாட்டீங்க. 10 நபர்கள் 100 நபர்கள் இருந்தால் கூட அதில் உங்களுக்கு பிடித்த நபர்கள் இருப்பது என்பது மிகவும் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு சந்தேகமும் அவர்களுடைய மனதில் அதிகமாகவே வேரூன்றி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நபரை அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்களின் மீதே ஒரு சந்தேக பார்வையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் யாரையும் எந்த ஒரு நேரத்திலும் நம்ப முடியாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்க கூடவே அதிகமாக பழகிய நபர்கள் கூட ஏதேனும் ஒரு சில விஷயங்களில் தவறுகளை செய்யும் பொழுது அவர்கள் மீதும் நீங்கள் அதிகப்படியான ஒரு சந்தேக பார்வையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வைத்தது உண்டு. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு சிறிய சம்பவம் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிதாக சிந்திக்கப்படும். ஏதேனும் ஒரு தவறு நடந்தாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டாலும் அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதையும் பாதிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதுவும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வாழ்க்கை துணை, காதல் உறவு அல்லது குடும்ப உறுப்பினரின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்கள் பல கேள்விகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுப்பியிருக்கும். இவர்கள் ஏன் இந்த ஒரு செயலை தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு பின்னால் ஏதேனும் விஷயங்கள் இருக்குமா என்று நீங்கள் சந்தேகப்பட தொடங்கியிருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதனை சாதாரணமாகவே செய்திருந்தாலும் அது உங்களுடைய கண்களுக்கு சந்தேகமாகவே பார்க்க தோன்றும். இது உங்களுடைய வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுடைய பெற்றோர்கள் வரைக்கும் அனைவரின் மீதும் இந்த ஒரு சந்தேக கண்ணோட்டமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இது உங்களுடைய தவறு கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களால் உங்களுக்குள்ள நீங்களே புரிந்து கொண்ட சில விஷயங்கள். உண்மையை அறியாமல் உருவான சந்தேகம் உறவின் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இதனால அன்பு இருந்த ஒரு இடத்தில் தூரமானது உருவாகி பல உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். அதே போல் மனதை குறிக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் நீசம் அடையும் இயல்புடையவர். இதனாலேயே இயல்பாகவே உங்களுக்குள்ள ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வும் சந்தேக குணமும் எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலித்து கொண்டுமே தான் இருக்கும். அது உங்களை புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும். கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமோ அல்லது சுக்கிரன் சனியுடன் இணைந்து அசுப அந்தரங்கங்கள் நடக்கும் போதோ இந்த சந்தேக குணமானது எல்லை மீறி போய்விடும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இன்னைக்கு முன்னாடி ஒரு காலகட்டங்களிலோ அல்லது சமீபத்தில் கூட உங்களுடைய சந்தேகங்களும் கண்ணோட்டமும் அதிகமாக ஏற்படும் பொழுது அது சில உறவுகளையே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா பிரித்திருக்கும். அது உங்களுடைய எல்லையை தாண்டி கூட போக வைத்திருக்கும். உங்களுடைய துணையின் சின்ன சின்ன நடவடிக்கைகளை கூட நீங்கள் சந்தேக கண்களோடு பார்க்க தொடங்கியிருப்பீங்க. அவர் யாரிடம் பேசுகிறார், எங்கு செல்கிறார் என்று தேடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்திருக்கும். உறவில் இருக்கும் சுதந்திரத்தை அது பறிக்கவும் வைத்திருக்கும். நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுத்திருக்கும். நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் என்ற உங்களது அணுகுமுறை துணையை ஆழமாக காயப்படுத்தும். இந்த ஒரு சந்தேகம் என்பது உங்களுடைய கற்பனையால் உருவானதாக இருந்தாலும் அது நிஜமான உறவில் பெரிய ஒரு பிளவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி பரஸ்பர மரியாதையை முற்றிலுமாக சிதைத்துவிடும் சவாலான ஒரு கிரக அமைப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்திருக்கும். இது நிச்சயமா உங்களுக்குள்ள தெரியும். ஆனால் இது ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, இதனை எப்படி நம்ம போக வைப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் ஆயிரக்கணக்கான விஷயங்களும் இந்த மாதிரி கொட்டி கிடந்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது.
இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்றும். அந்த சிந்தனைகளை நீங்க சரியாக முறைப்படுத்தினீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். உத்தியோக பணிகளில் மேன்மையானது உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகளை அது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக்கி கொடுக்கும். புதிய பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களை அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும். விளையாட்டு விஷயங்களில் நிதானங்கள் என்பது வேண்டும், அல்லது அது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை கூட நிச்சயமாக பாதிக்கலாம். அதனால விளையாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக விளையாடினால் மட்டுமே அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானமாக இருக்கும். இதனுடைய அதிபதி குரு பகவான் ஆவார். குடும்பஸ்தானத்தில் நிலவி வந்த கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி குருவின் சுப பார்வையும் புதனின் சாதகமான அந்தரங்கங்களும் அமையும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரை இருந்து வந்த தவறான புரிதல்கள் யாவும் பனி போல உருக ஆரம்பிக்கும். அது எல்லாமே பனி போல விலகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது நடக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் தவறாக புரிந்து கொண்ட உங்களது துணையோ அல்லது பெற்றோரோ இப்போது உங்களுடைய நியாயங்களையும் நீங்கள் குடும்பத்திற்காக பட்ட கஷ்டங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய பேச்சில் கனிவும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நிதானமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். அதனாலே நிறைய நபர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரே கூரையின் கீழ் இருந்தாலும் ஒரே கூரைக்கு கீழ் இருந்தாலுமே மனதால் பிரிந்திருந்தோம் என்ற ஒரு நிலைமையானது மாறி அனைவரும் மனம் விட்டு பேசி பழைய கசப்புகளை மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் பரஸ்பர மரியாதையும் உண்மையான ஒரு பாசமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேலோங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை உங்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்களை வேறு கோணத்தில் பார்க்கவும் தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் ஏன் சில முடிவுகளை எடுத்தீர்கள், ஏன் சில நேரங்களில் அமைதியாக இருந்தீர்கள் என்பதற்கான உண்மை அவங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புரிய ஆரம்பிக்கும். தவறான புரிதல்கள் அனைத்தும் விலகி உண்மையான உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மனதை கேட்கும் பழக்கம் உருவாகும். இதனால் உறவுகள் முன்பை விட ஆழமானதாகவும் வலிமையானதாகவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். விருச்சிகம் ராசியில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகும். அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் கைகூடவும் ஆரம்பிக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமா மாற்றியமைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுத்திருக்கும். நான் உன்னை நம்புகிறேன், ஆனால் என்ற உங்களது அணுகுமுறை துணையை ஆழமாக காயப்படுத்தும். இந்த ஒரு சந்தேகம் என்பது உங்களுடைய கற்பனையால் உருவானதாக இருந்தாலும் அது நிஜமான உறவில் பெரிய ஒரு பிளவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி பரஸ்பர மரியாதையை முற்றிலுமாக சிதைத்துவிடும் சவாலான ஒரு கிரக அமைப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்திருக்கும். இது நிச்சயமா உங்களுக்குள்ள தெரியும். ஆனால் இது ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, இதனை எப்படி நம்ம போக வைப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்களும் ஆயிரக்கணக்கான விஷயங்களும் இந்த மாதிரி கொட்டி கிடந்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது. இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்றும். அந்த சிந்தனைகளை நீங்க சரியாக முறைப்படுத்தினீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா கொண்டு போகவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கவும் செய்யும். உத்தியோக பணிகளில் மேன்மையானது உண்டாகி போதுமான அளவுக்கு நன்மைகளை அது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உண்டாக்கி கொடுக்கும்.
புதிய பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. பூர்வீக சொத்து விற்பனையில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களை அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேடி கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தும். விளையாட்டு விஷயங்களில் நிதானங்கள் என்பது வேண்டும், அல்லது அது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை கூட நிச்சயமாக பாதிக்கலாம். அதனால விளையாட்டு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக விளையாடினால் மட்டுமே அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். விருச்சிகம் ராசிக்கு 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானமாக இருக்கும். இதனுடைய அதிபதி குரு பகவான் ஆவார். குடும்பஸ்தானத்தில் நிலவி வந்த கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகி குருவின் சுப பார்வையும் புதனின் சாதகமான அந்தரங்கங்களும் அமையும் போது குடும்ப உறுப்பினர்களிடையே இதுவரை இருந்து வந்த தவறான புரிதல்கள் யாவும் பனி போல உருக ஆரம்பிக்கும். அது எல்லாமே பனி போல விலகி போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளானது நடக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் தவறாக புரிந்து கொண்ட உங்களது துணையோ அல்லது பெற்றோரோ இப்போது உங்களுடைய நியாயங்களையும் நீங்கள் குடும்பத்திற்காக பட்ட கஷ்டங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய பேச்சில் கனிவும் மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நிதானமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடிவிடும். அதனாலே நிறைய நபர்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரே கூரையின் கீழ் இருந்தாலும் ஒரே கூரைக்கு கீழ் இருந்தாலுமே மனதால் பிரிந்திருந்தோம் என்ற ஒரு நிலைமையானது மாறி அனைவரும் மனம் விட்டு பேசி பழைய கசப்புகளை மறந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் பரஸ்பர மரியாதையும் உண்மையான ஒரு பாசமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேலோங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை உங்களுடைய மனநிலையை சரியாக புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்களை வேறு கோணத்தில் பார்க்கவும் தொடங்கவும்